இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி பகுதியில் காணொலி வாயிலா இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா எழுத்தாளர், சமூக சொற்பாட்டாளர், உலக பொதுமறையாக போற்றப்படும் திருக்குறளை வடித்த திருவள்ளுவர் பெயரிலான தமிழக அரசின் உயரிய விருதுக்கு சொந்தக்காரர். பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து அதே பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர் என்ற மகுடம் தரித்தவர். அதிமுகவின் இலக்கிய அணி செயலாளர் முனைவர் வைகை செல்வன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்குங்க சார். மற்ற கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா இருந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரானீங்க, அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அதிமுகல அங்கீகாரமும் ஜெயலலிதா அவர்களோட அறிமுகமும் எப்படி கிடைச்சது சார்? நான் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கல்லூரிக்கு வந்தார்கள். மாணவர் பேரவையின் சார்பாக அழைத்து வரப்பட்டார். அங்கு நடந்த நிகழ்வில், அங்கு நடந்த அந்த மகத்தான வரவேற்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன். அப்படி ஆயிரக்கணக்கான மாணவர்களில் ஒருவராக இருக்கிற அந்த தருவாயில் அப்போது அவரோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். பின்னாளில் ஒவ்வொரு முறை அவரை சந்திக்கிற போதெல்லாம் நல்ல புத்தகங்களை, நூல்களை அவருக்கு வழங்கினேன். இவ்வாறாக தொடர்ந்து வழங்கிய அந்த காலகட்டத்தில் என்னை அவர் நினைவில் வைத்துக் கொண்டார். நான் அவர் வருகிற அவருடைய வீட்டுக்கு அருகிலே நின்று கொண்டு அவர் வருகிற போது நான் புத்தகங்களோடு நிற்பேன். அதை பார்த்து அவர் வண்டி நிற்கும், புத்தகங்களை வாங்கி கொண்டு நன்றி சொல்வார். இப்படியான அறிமுகமும் நட்பும் எனக்கு தொடர்ந்தது. பின்னாளில் நான் ஆசிரியராக பணியாற்றியதற்கு பிறகு ஒரு நாள் கேட்டால் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னார். நான் பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் அரசியலுக்கு வாருங்களேன் என்று சொன்னார். உடனடியாக அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன். உடனே ராஜினாமா செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். அது அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. பின்னாளில் நல்ல சொற்பொழிவாளனாக, அவருடைய பேச்சுக்களை தொகுத்து வழங்குகிறவராக, அவருடைய நிகழ்ச்சிகளில் முன்னுரை வழங்குகிற ஒரு தொகுப்பாளராக, பின்னாளில் இலக்கிய அணியின் செயலாளராக, அதிமுகவின் சொற்பொழிவாளராக என்று பல பரிணாமங்களில் ஒரு கட்டமைத்து தந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவேதான் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் சாதிக்க முடியாத மகத்தான அந்த பணி அடித்தளத்திலிருந்து உச்சம் தொடுகிற பள்ளிக்கல்வி அமைச்சர் என்கிற உயர்ந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளியவன் சிறியவனுக்கு வாய்த்தது என்பதை இந்த நேரத்திலே நான் அடக்கத்தோடு விழிக்கிறேன். சார், தொடர்ந்து இலக்கிய பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு இருந்தீங்க. இலக்கியத்தை விட அரசியல் பெருசுன்னு எப்படி நினைச்சீங்க? இப்போ இலக்கிய மேடைகளில் கூட உங்களை பெரிதா பார்க்க முடியறது இல்லையே? இல்லை, அப்படிலாம் இல்லை. இலக்கியம் தான் என்னுடைய பேச்சு, மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேச்சு இருக்கும். அதை போல என்னுடைய எழுத்து எப்போதும் நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். பிரபல நாளிதழில் மாதந்தோறும் 2-3 கட்டுரைகள், என்னுடைய கட்டுரைகள் அந்தந்த நேரத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிற கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் கூட மும்பை தமிழ்ச்சங்கத்தில் அங்கு ஆளுநராக இருந்த மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய 100 தவம் என்கிற நூலை கடந்த மாதம் வெளியிட்டார். இன்று அவர் துணை ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார்கள். இன்னும் என்னுடைய சங்க இலக்கியம் குறித்தான இந்த வச்சிருக்க 2500 பக்கம் 5 வால்யூம் அந்த நூலை மிக விரைவிலேயே வெளியிடுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினமலர் நாளிதழ் 5க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறது. பேச்சாளராவது எப்படி, இது போன்றிருக்கிற பல்வேறு நூல்களை. கடந்த மாதம் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவர்கள் அண்ணாவுடைய நூல்களுடைய தொகுப்பை அவருடைய அண்ணாவுடைய வீட்டிலே வெளியிட்டார்கள். இப்படி தொடர்ந்து இலக்கிய பணிகளிலே ஆர்வம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இலக்கியமா அரசியலா என்று கேட்டால் அரசியலை கூட நான் விட்டு விடுவேன். அரசியல் என்பது ஒரு வாழ்க்கையில் திடீரென்று வந்தது. அப்படி வருகிற போது இலக்கியம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. அந்த பொதுவான ஒன்றாகத்தான் இருக்க நான் விரும்புகிறேன். ஆக இலக்கியம் வேண்டுமா அரசியல் வேண்டுமா என்று சொன்னால் என்னுடைய முதல் தேர்வு இலக்கியமாகத்தான் இருக்கும். நிச்சயமா உங்களோட இலக்கிய படைப்புகள் தொடர நியூஸ் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள். சார், தொடர்ந்து திருச்சியில நீங்களும் திருமாவளவன் அவர்களும் நட்பு ரீதியா சந்திச்சது நீங்க அரசியல் ஆக்கிட்டீங்க அப்படின்னு திருமா சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க 2 பேரும் என்னதான் சார் பேசுனீங்க? இல்லை, இன்னும் நான் சீர்காழியிலே ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருந்தேன்.
சீர்காழியில் இரவு 11 மணிக்கு நிறைவு செய்துவிட்டு நள்ளிரவு திருச்சிக்கு வந்தடைந்தேன். அங்கு ஒரு விடுதியிலே தங்கியிருந்தேன். மறுநாள் கரூருக்கு செல்ல வேண்டும். ஆகவே அங்கு தங்கியிருக்கிற போது என்னுடைய அறைக்கு பக்கத்தறையிலே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவும், என்னுடைய இடது பக்கமாக மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் நண்பர் திரு நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களும் தங்கியிருந்தார்கள். ஆக அப்போது அவர் அருகிலே இருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் விஐடி நிகழ்விலே அவரை சந்தித்து அவரும் மரியாதைக்குரிய மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவும் கலந்து கொண்ட தமிழ் முழக்கம் நிகழ்ச்சியிலே ஒன்றாக கலந்து கொண்டோம். ஆகவே அந்த நட்பு ரீதியாக அவரிடத்திலே அந்த நூலை வழங்கினேன். அதுதானே தவிர அரசியல் பேசவில்லை. அவரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்கு என்னிடத்திலே கிஞ்சித்தும் எண்ணமும் இல்லை. ஆகவே நட்பை அது இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த சந்திப்பு வேறு விதமாக மாறுமா என்கிற அடிப்படையிலே கோணத்தில் பார்க்கப்பட்டதை தவிர அதை அரசியலாக்க வேண்டும் என்கிற ஒரு குணம் என்னிடத்திலே இல்லை. சார், தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து வலுவாக சொல்லிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு வழி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை பாஜக விட்டுடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது கடந்த காலத்தில், அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகான அரசியல் கடத்தில், தேர்தல் அரசியலில் ஒட்டுமொத்த ஆதரவைத்தான் தமிழக வாக்காளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அப்படித்தான் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறுதி பெரும்பான்மையைத்தான் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அதை சொன்னோம். கூட்டணி ஆட்சி என்று அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. மெஜாரிட்டி பலத்தோடு ஒரு கட்சி ஆட்சி ஆளுவதற்குத்தான் தமிழக வாக்காளர்கள் தொடர்ந்து வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமையாது. ஒட்டுமொத்தமான ஒரு மெஜாரிட்டி பலத்தோடு ஒரு இயக்கம் அரசின் கோலோச்சும். சார், அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு சாரார் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக எல்லோருடையும் ஒட்டுமொத்த கருத்துக்களையும் ஒரு வாக்குப்பதிவு நடத்திவிட்டு கூட்டணியை அமைத்து விட முடியாது. ஒரு தலைவர் எடுக்கிற முடிவை அது சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அது கட்சியின் நலன் சார்ந்து நம்முடைய பொது எதிரியை வீழ்த்துவதற்குரிய ஒரு காரணமாக அமைவதற்காகத்தான் கூட்டணி அமைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்து விட்டோம் என்பதற்காக கொள்கையில் உடன்பாடோ அல்லது நம்முடைய லட்சியத்தில் சமரசமோ ஏற்பட போவதில்லை. கூட்டணி என்பது பொது எதிரியை வீழ்த்துவதற்காக தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகிறது தான். 1965 அந்த காலகட்டங்களில் பேரறிஞர் அண்ணாவோடு முரண்பட்டிருந்த ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சி என்கிற கட்சியோடு கூட்டணி அமைத்துக் கொண்டார். அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளும் இருந்தனர். அப்போது என்னுடைய முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள் தான் என்று சொன்னார் ராஜாஜி அவர்கள். ஆக இருந்த போதிலும் கூட பொது எதிரியாக இருக்கிற காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் அப்படி இணைந்து கொண்டார்கள். ஆக கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்று அரசியல் தலைவர்கள், அரசியலாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது இதுதான். ஆகவே அதனுடைய அடிப்படையில் தான் இணைந்திருக்கிறோம். இந்த பொது எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சேர்ந்திருக்கிற கூட்டணியாக நாம் பார்க்க வேண்டும். மக்களும் அதை ஏற்க வேண்டும். சார், தொடர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு செங்கோட்டையன் வலியுறுத்துறது, அந்த கோரிக்கை நியாயமாக தானே சார்படுது? ஒருவேளை கடந்த காலங்களில் இருந்த கட்சிக்கு ஏற்பட்ட தோல்விகளுக்கு கட்சி ஒருங்கிணையாமல் இருந்தது தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒருங்கிணைங்க வேண்டும் என்பது திரு செங்கோட்டையின் ஆசையாக இருக்கலாம். ஆனால் ஒருங்கிணைக்க கூடியவர்கள் எந்த நிலையிலே இந்த கட்சியை ஆளாக்கினார்கள், இந்த கட்சியை எப்படி பலம் பொருந்திய இயக்கத்தை பலவீனமாக மாற்றினார்கள் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. அவற்றை திரும்பி திரும்பி பேசி கசப்புணர்வை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. ஆக ஒன்றிணைவது என்பது எதையும் எதிர்பாராது, எனக்கு எந்த பதவி வேண்டாம், எனக்கு எந்த கட்சியினுடைய வாய்ப்புகளும் வேண்டாம், நான் இந்த இயக்கத்திற்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இந்த இயக்கத்தை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலவீனப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்கிற கருத்து தான் எல்லோருடைய கருத்தும். அந்த கருத்து தான் பொதுச் செயலாளரும் வழிமொழிகிறார்.
சார், தொடர்ந்து நீங்க நீக்கின செங்கோட்டையன் அவர்களை அமித்ஷா கூப்பிட்டு பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதிமுக உள்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடுறத உணர முடியுதா? இல்ல, அதாவது வந்துங்க, தங்களுடைய ஆதங்கத்தை, தங்களுடைய கோரிக்கையை ஒரு கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய, தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த தலைவரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். ஆனால் இது செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார், நான் அமித்ஷாவை சந்தித்தேன் என்று சொல்கிறார். மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் இதுவரை நான் திரு செங்கோட்டையனை சந்தித்தேன் என்று அவர் சொன்னதுண்டா? அவருடைய புகைப்படம் வெளிவந்திருக்கிறதா? ஒரு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராகவும் பாஜகவினுடைய சக்திமிக்க தலைவராகவும் இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் இப்படி ஒரு தலைவரை, இப்படி ஒரு திரு செங்கோட்டையன் அவர்களை நான் சந்தித்தேன் என்று அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆகவே இது போன்ற ஊடகங்களை, இது போன்ற புகழ்ச்சியல்களை, இது போன்று இருக்கக்கூடிய புகைகளை நாம் புறந்தள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயம். நன்றி சார். இந்த தருணத்தில் எங்களோடு இணைந்து கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. உங்களுடைய சேவைகளும் சாதனைகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள். நிச்சயமாக நன்றி. ஒரு அரிய வாய்ப்பு, உயர்ந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.